தந்தையும் மகனும் தன்னைய தந்தையும் வாசத்தின் பெருமிதமே தன்னையை நமக்காய் தந்தித்த திருமண் தியாகத்தின் பலியிடுவே அவரை போல நன்மையும் இருக்கும் அவரில் நிலையாயிருக்கும் அவரை போல நம்மையும் இழப்போம் அவரிலே நிலையாயிருப்போம் பிறந்தது புது யுகம் மலர்ந்தது புது தினம் இறைவனின் நம்பினிலே திருப்பலி வழியில் திருவுணம் மலர்ந்திடும் புது தினம் தினமே இந்த ஜூபிலி ஆண்டில் நம் அன்னையின் ஆண்டு பெருவிழா தொடங்கியிருப்பதன் அடையாளமாக ஆயர் திருநிலைப்பாட்டின் வெற்றி விழா கண்ட நம் பாசமிகு ஆயர் மார்னோவில் லாரன்ஸ் பைஸ் அவர்களும் நம் பங்கின் பங்குத்தந்தை அவர்களும் நம் மண்ணின் வைத்த அருட்தந்தை ஜான் பிரிட்டோ சிஎஸ்சி அவர்களும் புறாக்களை பார்க்க விடுகிறார்கள். கை கட்டி நம் பெருமக்களை வெளிப்படுத்துவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே உங்களோடு இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, இதோ நமது ஆண்டு பெருவிழாவின் முதல் நாள் திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். லூர்து அன்னை ஆசீர் பெற அழைக்கின்றேன். தூய மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானி தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக புகழ்கின்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீரென் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரென் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித லூர்து அன்னையின் வணக்கத்திற்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்து நின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியிலே நாங்கள் மகிழ்வுற செய்வதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளை தன் சிற்பியும் கட்டுபவருமாக கொண்ட நகரை ஆபிரகாம் எதிர்நோக்கியிருந்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 19 வரை. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான்.
தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண் நிறைந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றைக் கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய்நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிடத் துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழி மரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது போற்றுகின்றது. என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது
என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார், தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். என் ஆன்மா எந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, போற்றுகின்றது. Hallelujah, 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 hallelujah. அருள்மிக பெற்ற மரியனே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே. அல்லேலூயா, Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அன்று ஒரு நாள் மாலை நேரம், இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகில் மேல் மோதத் தொடங்கியது. அது தண்ணீரில் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். புக்கு
Praise the Lord. Hallelujah. இயேசுவில் அன்புமிக்க லூர்து அன்னை பக்தர்களே, நமக்கு குருக்களை தெரியும், கன்னியர்களை தெரியும், துறவரத்தாரை தெரியும், பொதுநிலையினரை தெரியும். ஆனால் அர்ப்பணிக்கப்பட்ட பொதுநிலையினரை தெரியுமா? அதாவது மனத்துறவு மேற்கொண்டு அர்ப்பணிக்கப்பட்ட பொதுநிலையினர் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நான் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக வாழ்ந்தவன். அங்கு ஒரு சிறிய குழு இருக்கிறது, பெண்கள் எல்லோரும் அர்ப்பணிக்கப்பட்ட பொதுநிலையினர். திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள், உலகிலே ஏதாவது பணி செய்வார்கள், சம்பளம் பெற்றுக்கொள்வார்கள், அப்புறம் ஓய்வு பெறுவார், ரிட்டையர் ஆயிடுவாங்க. சில பேருக்கு பென்ஷன் கிடைக்கும், சில பேருக்கு பென்ஷன் இருக்காது. அப்போ நான் அவங்கள பார்த்து அடிக்கடி கேட்பேன், உங்களுக்கு எதிர்காலம் எப்படி? கடைசி காலத்தில் யார் உங்களை பார்ப்பார்? உங்களில் சில பேர் பணம் சேமித்து வச்சுக்கிறீங்க, சில பேருக்கு இல்லை. யார் உங்களை பார்ப்பார்? எப்படி நீங்கள் கடைசி காலத்தில் நோய் ஏதாவது வந்துட்டுன்னா யார் உங்களை பார்ப்பார்கள் என்று கேட்பேன். அதற்கு அவர்கள் சொல்வார்கள், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், ஆண்டவருடைய பராமரிப்பு போதும் என்று சொல்வார்கள். தங்களையே முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் பெரும் புயல், கலிலேயா கடலில் இயேசுவும் சீடர்களும் போய்கொண்டிருக்கும் போது பயங்கரமான புயல் வருது. அப்போ படகு மூழ்கிவிடும் போல இருந்தது. அப்போ சீடர்கள் எல்லாம் பெரும் பயம், அவர்கள் பெரும் பயம் வந்தது, அச்சம் வந்தது. ஐயோ, உடனே இயேசுவை எழுப்பினார்கள். ஏன்னா இயேசு தூங்கி கொண்டிருந்தார், அமைதியாக தூங்கி கொண்டிருந்தார். அவர் எழுப்பி, போதகரே சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். பல நேரங்களில் நம் வாழ்க்கையிலும் அப்படிதான். ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? என் குடும்ப வாழ்க்கையை பாரு, அமைதி இல்லை, உனக்கு கவலை இல்லையா? என் வீட்டிலே தாய் தந்தை நோயாளிகளாக இருக்கிறாங்க, உமக்கு கவலை இல்லையா? கடன் தொல்லை என்னை வாட்டுகிறது, உனக்கு கவலை இல்லையா? என் மூத்த மகன் 2 ஆண்டுகளாக வேலை தேடி அலைகிறான், உமக்கு கவலை இல்லையா? என் மகளுக்கு 30 வயதாக போகிறது, இன்னும் திருமணமாகவில்லை, உமக்கு கவலை இல்லையா? எங்கள் வீட்டிலே திடீரென்று இளைய மகன் இறந்து விட்டான் விபத்திலே, எங்கள் வீட்டிலே பெரும் வெற்றிடம், உமக்கு கவலை இல்லையா? இது போன்ற பல கேள்விகளை சில சமயங்களில் நாம் ஆண்டவரிடம் கேட்கிறோம். ஆண்டவனே, ஆண்டவனே, உம்மை நோக்கி ஆலயத்துக்கு அடிக்கடி வருகிறேன், லூர்தன்னை நோக்கி வருகிறேன், ஆனால் இன்னல்கள், துன்பங்கள். அன்பார்ந்தவர்களே, இங்குதான் நமக்கு விசுவாசம் அல்லது நம்பிக்கை தேவை. ஆண்டவர் என்ன கேட்டார் சீடர்களை பார்த்து? ஏன் அச்சம் கொண்டீர்கள்? இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? நான் எத்தனையோ புதுமைகள் செய்தேன். நான் பால்வெளியிலே 5000 பேருக்கு உணவளித்தேன். எத்தனையோ புதுமைகள் செய்திருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு விசுவாசமே இல்லையே, நம்பிக்கையே இல்லையே. அதே கேள்வியை தான் நம்மிடம் கேட்கிறார். உங்கள் நம்பிக்கை என்னாச்சு? உங்கள் விசுவாசம் என்னாச்சு? விசுவாசம் இல்லையா? நம்பிக்கை இல்லையா? அன்பார்ந்தவர்களே, விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்றால் என்ன? முதல் வாசகத்தில், எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக அந்த ஆசிரியர் வரையறை கொடுக்கிறார் நம்பிக்கைக்கு. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க.
நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நம் அனைவருக்கும் புரியுது. தோமையார் கதை தெரியும். இயேசு உயிர்த்த பிறகு தோமையார் அனைத்து சீடர்களுக்கும் தோன்றினார். ஆனால் தோமையார் இல்லை. அடுத்த முறை தோமையார் இருந்தார். இயேசு தமது காயங்களை காட்டினோன்னு நம்பினார். அப்போ இயேசு என்ன சொன்னார்? நீ என்னை கண்டதால் நம்புகிறாய், காணாமலே நம்புகிறோர் பேறு பெற்றோர். காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அன்பானவர்களே, நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது. நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய் எவ்வளோ காலம் இருக்கும்னு தெரியாது. வறுமை ஏழ்மை ஒழியுமா? நாம் சந்தோஷமாக ஓரளவு சுகமாக வாழ முடியுமா? தெரியாது. ஆனால் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நம்பிக்கை. ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் கைவிட மாட்டார், லூர்து அன்னை கைவிட மாட்டாள் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆகவேதான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே அந்த ஆசிரியர் ஆபிரகாமை முன்னோடியாக காட்டுறார். ஆபிரகாம் தன் நாட்டையும் வீட்டையும் வந்து அந்நிய நாட்டுக்கு வந்தார். அங்கு யாருமே தெரியாது, எந்த மொழியும் தெரியாது, கலாச்சாரம் தெரியாது. பிறகு ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதே, உன் 100 வயது தாண்டிட்ட, உன்னுடைய மனைவி கண்டிப்பாக அவளுக்கு இனிமேல் கருவுரை இயலாது, இருந்தாலும் உன்னிடம் இருந்து மாபெரும் இனத்தை உண்டாக்குவேன். அப்போ ஆபிராம் நினச்சிருக்கணும், எனக்கு 100 வயது ஆயிடுச்சு, ஏன் பெண்ஜாதிக்கு 90 வயது ஆயிடுச்சு, இனிமேல் எங்கள் பிள்ளை பிறக்க போகுது நினச்சிருக்கலாம். ஆனால் நம்பினார். பிறகு குழந்தை பிறந்தது, ஈசாக் என்று பெயர் வைத்தார். அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆனப்ப ஆண்டவர் சொன்னார், விண்மீன்களைப் போல உன் இனத்தை பெருக்குவேன் சொன்னவர் அந்த ஒரே மகனை பலியிடச் சொன்னார். இப்போ ஆபிரகாம் கேட்டு, என்ன சாமி நீ இந்த மகனை கொடுத்த, இந்த மகன் வழியாக தானே பெரிய இனத்தை உருவாக்கணும், அவனை போய் பலியிட சொல்றிய, என்ன சொல்கிற நீ? அவரிடம் வாதாடி இருக்கலாம். இல்லை, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். என்றால் ஆண்டவர் புதுமை செய்வார், இறந்தோரிடமிருந்து உயிர்க்க செய்வார் என்று அவருக்கு தெரியும். ஆண்டவர் மேல் முழுமையாக நம்பினார், சரணடைந்தார். ஆகவே நம்பிக்கை என்பது இறைவனிடம் சரணடைதல். அன்பார்ந்தவர்களே, இயேசு மொத்தம் தன் வாழ்க்கையில் 37 புதுமைகள் செய்தார். 37 புதுமைகள். அதில் ஒரே ஒரு புதுமை பாருங்க. நூற்றவ தலைவன், யூதன் அல்ல, ரோமை நாட்டை சார்ந்தவன், தன்னுடைய பணியாளன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான்னு இயேசுவிடம் வருகிறான். அவன் யூதன் அல்ல, அவனுக்கு விசுவாசம் இல்லை, இருந்தாலும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு வருகிறான். இயேசுவிடம் வந்து என்னுடைய பணியாளனை குணமாக்கும் என்று கூறுகிறார். இப்போ இயேசு என்ன சொல்கிறார்? மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 10-15, நீ போ, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறார் இயேசு. ஐயோ ஆண்டவரே, நீ என் வீட்டில் வர வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அவன் குணமடைவான் என்கிறார் நூற்றவ தலைவர். இப்போ இயேசு என்ன சொன்னார்? நான் யூத மக்களிடம் கூட இப்பேற்பட்ட விசுவாசத்தை கண்டதில்லை. யூதர்கள் ஆபிரகாமின் வாரிசுகள், ஆனால் அவர்களிடம் இந்த விசுவாசத்தை பார்க்கல. ஒரு புறவனத்தாரிடம், ரோமை குடியரசு சார்ந்தவனிடம் இந்த விசுவாசத்தை பார்க்கிறேன். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நமக்கு தேவை விசுவாசம். குறிப்பாக எதிர்காலத்தை குறித்து. ஒரு முறை ஒரு ஊரிலே ஒரு குரு இருந்தாராம், பக்தியுள்ளவர். அவனுக்கு ஒரு சீடன். அந்த சீடன் ஒரு ஏமாளி, ஆனால் குரு மேல் நல்ல பக்தி வைத்திருந்தார். ஒரு நாள் அந்த சீடன் அங்கு அருகாமையில் இருந்த நதி மேல் நடந்து சென்றான். அதை பலர் பார்த்தார்கள். அதை குருவிடம் வந்து சொன்னார்கள். அப்போ குரு அந்த சீடனை அழைத்து, தம்பி, உண்மைதானா, நீ அந்த நதி மேல் நடந்து சென்றாயா என்று கேட்டாராம். ஆம் குருவே,
உம்முடைய பெயரை சொல்லி கொண்டே போனேன், அப்படியே நடந்துட்டேன். அப்படியா, ஓகே என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் குரு தன் பெயரையே சொல்லிக்கொண்டு நதி மேல் நடந்தார். ஆனால் அவர் உள்ளே போயிட்டார், மூழ்கடிக்கப்பட்டார். ஏனென்றால் அவருக்கு விசுவாசம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, நமக்கு சில சமயம் விசுவாசம் இருக்கு, சில சமயம் விசுவாசம் இல்லை. நாம் உலகத்தை நம்புகிறோம், நண்பர்களை நம்புகிறோம், கூடாது என்று சொல்லவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நம்ப வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே சீடர்கள் அவரிடம் ரெண்டு காரியங்கள் தான் கேட்டார்கள். ரெண்டு காரியங்கள். உம்மை போல நாங்கள் புதுமை செய்ய கற்றுத்தாரும், உம்மை போல போதிக்க கற்றுத்தாரும் என்றெல்லாம் கேட்கவில்லை. ரெண்டு காரியம் கேட்டாங்க. ஒன்று, உம்மை போல ஜெபிக்க கற்றுத்தாரும். ரெண்டாவது, எங்களுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும். யோவானுக்கு சீடர்கள் கற்றுக் கொடுத்தது போல எங்களை ஜெபிக்க கற்றுத்தாரும். ரெண்டாவது, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். இது ரெண்டு தான் கேட்டாங்க. ஆகவே நமக்கு தேவை ஜெபிக்க தெரியணும், நம்பிக்கையை மிகுதியாக்கணும். நம்ம நம்பிக்கை குறைவாக இருந்தால் அதை மிகுதியாக்கணும். எப்படி மிகுதியாகும்? ஜெபத்தினால். அன்பார்ந்தவர்களே, லூர்து அன்னையை கொண்டாட வந்திருக்கிறோம். ஏராளமான புதுமைகள் லூர்து நகரிலே. லூர்து நகருக்கு போக வேண்டும் என்று அவசியம் இல்லை. இங்கே நாம் அவரிடம் வேண்டினால் புதுமைகளை நாம் அனுபவிக்கலாம். எத்தனை நோய்கள் நீங்கி இருக்கின்றன. எத்தனையோ நோயாளிகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், இனி உனக்கு கண்டிப்பாக குணமே ஆக மாட்டாய் என்று சொன்னவர்கள் லூர்து சென்று அல்லது லூர்து அன்னையிடம் வேண்டி குணம் பெற்றிருக்கிறார்கள். ஐயமுறுவர்கள் என்ன சொல்வார்கள்? தற்செயலாக அது எதோ குணம் நடந்து விட்டது, நோய் சரியாயிடுச்சு, சந்தர்ப்ப சூழ்நிலையினால் சரியாயிடுச்சு. ஐயமுறுவர்கள் ஐயமுற்று கொண்டே இருப்பார்கள். ஆனால் விசுவாசம் இருப்பவர்களுக்கு எல்லாம் நடக்கும். விசுவாசம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லாம் கைகூடும். ஆகவே விசுவாசம் தேவை, ஆனால் கடைசியாக மூட நம்பிக்கை தேவையல்ல. உதாரணமாக, ஒருவன் நோயில் விழுந்து விட்டான். அவன் அன்னையிடம் ஜெபிக்கிறான், ஜெபமாலை செய்கிறான். நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், மருத்துவமனைக்கு போக மாட்டேன், லூர்து அன்னை என்னை குணப்படுத்தி விடுவாள் என்று சொன்னால் அது மூட நம்பிக்கை. ஏனென்றால் கடவுள்தான் மருத்துவத்தை படைத்தார், மருத்துவமனை சிகிச்சைகளை படைத்தார். ஆகவே மருந்தையும் எடுக்கணும், லூர்து அன்னையிடமும் ஜெபிக்கணும். அதே போல ஒரு மாணவன் பாடம் படிக்காமல் நான் மாதாவிடம் வேண்டிக்கிறேன், லூர்து அன்னைக்கு நவநாள் செய்கிறேன், லூர்து அன்னை எனக்கு நல்ல விதமாக எழுத வச்சிருவாங்க என்று படிக்காமல் சென்றால் அது மூட நம்பிக்கை. ஆகவே மூட நம்பிக்கையை தவிர்க்க வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, லூர்து அன்னையை கொண்டாடுகின்ற வேளையிலே அந்த அன்னை போல விசுவாசம். அந்த அன்னை பாருங்கள், கபிரியேல் தூதருடைய வார்த்தை கேட்டு முழுமையாக சரணடைந்தாள். பாதி புரிந்தது, பாதி புரியவில்லை. எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியவில்லை, ஆனால் முழுமையாக சரணடைந்தாள். அதே போல நாமும் விசுவாசம் கொண்டவர்களாய் சரணடைவோம். சரணடைந்து ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை மிகுதிப்படுத்தும், எங்கள் நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும் என்று வேண்டுவோமாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையாளர் மன்றாட்டில் கலந்து கொள்ள அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்றாய் கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருமணத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. நல்லாய நாம் இறைவா, உம் மறையாடலையும் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை
ஆயர்கள், துறவரத்தார் அனைவரும் நீர் விட்டு சென்ற இறையாட்சி பணியை தொடர்ந்து ஆற்ற தேவையான நல்வரம் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் நாயகனே இறைவா, என் நாட்டை ஆளும் அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் மக்களை பிளவுபடுத்தும் பிரிவினை ஆயுதங்களை களைந்து மக்களின் நலன் கருதி உழைக்க தேவையான அருள் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவே எம் இறைவா, எம் அன்னையின் திருத்தல ஆண்டு பெருவிழாவை கொண்டாடி கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்கள் உள்ளங்களின் விருப்பத்தை நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் உறைவிடமே எம் இறைவா, இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து இறந்த எம் முன்னாள் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் முடிவில்லா வாழ்வை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவை மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியிலே நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தையே முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தே. பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தீர். எனக்காக உம்மை பலியாக தந்தீர், அதற்காக என்னை பரிசாக தந்தேன். எனக்காக உம்மை பலியாக தந்தீர், அதற்காக என்னை பரிசாக தந்தீர். உணவாக உம்மை விருந்தாக தந்தீர், உணவாக உம்மை விருந்தாக தந்தீர். உணர்வோடு என்னை உமக்காக தந்தேன். உணர்வோடு என்னை உமக்காக தந்தேன். பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தேன். நிலையான அன்பை நீதானே தந்தீர். நிழலாக என்னை தொடர்ந்தே வந்தீர். என்னில் மகிழ்வேதும் இல்லை, நீர் என்னில் மகிழ்வேதும் இல்லை. பாதம் என்னை முழுதாக தந்தேன். நின் பாதம் என்னை முழுதாக தந்தீர். நிலையான உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தீர். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது உயிரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித லூர்து அன்னையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பணிப்பொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே
உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கிறதும், மிக சிறப்பாக புனித லூர்தனையை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழறையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியார் மரியாளுடைய தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானத்தூதரின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியினால் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ ஓமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, ஓமது உயிர்ப்பையோ எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்டோக்கிய உள்ளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருமணமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்கிறார். இவரை எங்களை உமக்கு இன்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், எங்கள் பாதுகாவலர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இன்றும் உமது உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் மற்றும் இம்மறை நிகழ்வினை ஆற்றும் லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலக விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக,
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். Claro.
இயேசுவே என்றும் மாறாத மறையாத நேசம். உயிராகவா என் உணவாகவா விருந்தாகவா திருவிருந்தாகவா விருந்தாகவா திருவிருந்தாகவா நீரே என் உணவு நீரே என் உறவு நீரே என் வாழ்வு இயேசுவே என்றும் மாறாத மறையாத நேசமே. வானின்று வரும் யாவும் நலமானதே எம்மை வாழ்விக்கும் மலை போல வளமானதே. வானின்று வந்த உனது உயிர் உடலும் நலமாகுமே எனக்கு அமுதாகுமே எனக்கு உயிராகவா என் உணவாகவா விருந்தாகவா திருவிருந்தாகவா நீரே என் உணவு நீரே என் உறவு நீரே என் வாழ்வு இயேசுவே என்றும் மாறாத மறையாத நேசமே. உனை உண்டும் நாம் காணும் பலனானது உந்தன் துணை கொண்டு துயர் வெல்லும் திறமாகுமே. தாவீதின் கவன் போல் மோசேயின் கோல் போல் உனை நம்பும் எண்ணில் செயலாற்றவா உயிராகவா என் உணவாகவா விருந்தாகவா திருவிருந்தாகவா நீரே என் உணவு நீரே என் உறவு நீரே என் வாழ்வு இயேசுவே என்றும் மாறாத மறையாத நேசமே.
அன்பார்ந்தவர்களே, லூர்து அன்னையின் விழாவை சிறப்பான விதத்தில் நாம் தொடங்கியிருக்கிறோம் என்று அன்னையினுடைய அருளையும் ஆசிரியரையும் பெற வந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி கொடி மந்திரித்து பவனியில் பங்கேற்று அருமையான மறையுறையோடு அன்னையினுடைய பக்தியை நமக்கு எடுத்து சொன்னவர். நமது நம்பிக்கை விசுவாசத்திலே நாம் எதிர்நோக்கு உள்ளவர்கள் எப்பொழுதுமே அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறி நம்மை அன்னையினுடைய பக்தியிலே வளர்க்க முயற்சி இந்த மறையுறை வழியாக செய்த நமது மேதகு ஆயர் லாரன்ஸ் பயஸ் தருமபுரியின் ஆயர் அவர்கள், நமது மேனாள் ஆயர் சேலம் மறை மாவட்டத்திலிருந்து ஓய்வு பெற்ற போது நமக்கு நமது சேலம் மறை மாவட்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பையும் ஏற்று இருந்தவர். அதனால் நமது மறை மாவட்டத்தை நன்றாகவே ஆயருக்கு தெரியும். எனவே இந்த நாளில் நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமக்காக ஜெபித்து திருப்பலி நிறைவேற்றி நம்மை ஆசிரியத்து இந்த விழாவை தொடங்கி வைத்திருக்கின்ற மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்களுக்கு உங்கள் எல்லோருடைய பேராலும் குருக்கள் பேராலும் அருள் சகோதரர்கள் பேராலும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். அதை தெரிவிக்கும் வகையிலே எல்லோரும் கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவிப்போம். இன்று நம்மோடு திருப்பலியிலே பங்கேற்ற அருள் தந்தையர்கள் மண்ணின் மைந்தர் அருள் தந்தை பிரிட்டோ, லூகாஸ் மற்றும் ஆயரின் செயலர், நம்மோடு பணிபுரிகின்ற டீக்கன் இவர்களுக்கும் எனது நன்றிகள். ஒரு சில அறிவிப்புகள். காலை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு ஆராதனை, 7:30 மணிக்கு ஒரே திருப்பலி பங்கு ஆலயத்தில் நடைபெறும். சாயந்தரம் இங்கு 5:30 மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறும். திருவிழாவை தொடங்கியிருக்கிறோம். திருவிழாவில் எல்லோரும் பங்கேற்று சிறப்பிக்க எல்லோரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக அன்னை நம் எல்லோரையும் சிறப்பாக ஆசிர்வதிக்கின்றார். நமது அழைப்பை ஏற்று அல்லது நமது கோரிக்கைகளை ஏற்று நிறைய பேர் நன்கொடைகள் உபயங்கள் செய்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் கூறிக்கொள்கிறேன். இன்று யார் யார் எவ்வளவு கொடுத்தார்கள் என்று வாசிக்க நேரம் இல்லை. இது பிறகு உங்களுக்கு அதை அறிவிக்கின்றேன். யாரெல்லாம் உபயம் உதவிகள் நன்கொடைகள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த ஆண்டு நிறைய செலவுகள், புதிய ரோடு மற்றும் நிறைய இந்த திருத்தல வளர்ச்சி பணிகள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் உபயங்களையும் நன்கொடைகளையும் கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். புதுப்பிக்கப்பட்ட ரோட்டிற்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்கொடைகள், தங்களுடைய பணி, தங்களுடைய வண்டிகள், ஜேசிபி, ட்ரக்கு இதெல்லாம் கொடுத்து உதவி இருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் இங்கு நடைபெறுகின்ற நவநாள் திருப்பலி சிறப்பிக்கின்ற அன்பியங்களும் சிறப்பாக செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் எனது அழைப்பை கொடுக்கின்றேன். இன்று இந்த நிகழ்வை எல்லாம் சிறப்பித்த அன்பியம் குழந்தை இயேசு அன்பியம், இந்த குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்கள், பொறுப்பாளர்கள், பங்கேற்றவர்கள், நன்கொடை கொடுத்தவர்கள் அனைவருக்கும் எனது இந்த நேரத்தை நன்றி சொல்லிக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்த பிறகு இந்த அன்பியத்தின் சார்பாக ஆயருக்கும் குருக்களுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்ல வருவார்கள்.
ஜூபிலி ஆண்டு சிலுவை அதனுடைய பெருமையும் உண்மையான அர்த்தத்தையும் நாம் படிக்க கேட்டோம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த சிலுவையின் அருளும் வரங்களும் சக்தியும் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதற்காக தான், இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் எதிர்நோக்கியிருப்பது நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு கொடுப்பது இந்த சிலுவை அடையாளம். எனவே இந்த ஆண்டு முழுவதும் இந்த சிலுவை அடையாளம், ஜூபிலி ஆண்டின் அடையாளம் நமது இல்லங்களிலும் பங்கிலும் மறை வட்டத்திலும் மிக சிறப்பாக இதற்கான பணிகள் செய்யப்படுகின்றன, வழிபாடுகள் நடத்தப்பட இருக்கின்றன. நமது திருத்தலம் என்ற சமயத்தில் என்ற ஒரு நிலையில் இருக்கும்போது ஒரு பெரிய சிலுவை வடிவம் அமைத்து உங்களுடைய பக்திக்காகவும் உங்களுடைய நீங்கள் ஜெபம் செய்வதற்காகவும் இது இங்கு வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் இதே போன்ற வடிவம் கொண்ட சிலுவை இருக்க வேண்டும் என்று சொல்லி நமது ஆயருடைய அறிவிப்பு. ஒரு அடி சிலுவை தயாராக இருக்கிறது. யாருக்கெல்லாம் அது வேண்டுமோ அதற்குண்டான பணத்தை செலுத்தி அந்த சிலுவையை வாங்கி வீட்டில் வைத்து இந்த சிலுவையினுடைய மகிமையும் வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம். திருப்பலிக்கு பிறகு ஒரு 5 நிமிடங்கள் அன்பிய இந்த குழந்தை இயேசு அன்பியும் தங்களுடைய நன்றியையும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்ல இருக்கிறார்கள். தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை ஆயர் அவர்களுக்கும் குருக்களுக்கும் பெரியவர்களுக்கும் பங்கு பேரவை அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் உபயங்கள் நன்கொடைகள் செய்தவர்கள், ஆடம்பரமாக இந்த லைட்டுகள் மற்றும் எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்திருக்கின்ற இளைஞர்கள், பங்கு அவை செயற்குழு உறுப்பினர்கள், பெரியவர்கள், பக்த சபைகள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகிறேன். எல்லோரையும் லூர்து அன்னை ஆசிரியத்து நாம் எடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் அவர் துணை நின்று நம்மை வழி நடத்துவார், நம்மை ஆசிர்வதிப்பார். நமக்கு எல்லா அருளும் அவர் நிறைந்திருந்தது போல நமக்கும் எல்லா அருளையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளில் நாம் பங்கேற்று லூர்து அன்னையின் ஆசிரை பெறுவோம். எழுந்து நின்று திருப்பலியின் இறுதி ஆசிரை பெறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியா லூர்து அன்னையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் நமக்கு ஊழியம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு